ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கில் பேஸ்டு ஜாப் எடுக்கிறது எப்படி, இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் எலாபரேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் இதை படித்து முடிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சென்னைக்கு வருவீங்க. சென்னைக்கு வந்தோடனே மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபிசிக்கலாக தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு அம்பத்தூர் எஸ்டேட்டில் தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மைண்ட் செட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபிசிக்கல் ஜாப் வேண்டாம், எனக்கு வந்து ஐடி ஜாப் மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கையில் வந்து ஒரு நோட்டையும் ஒரு பெண்ணையும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை லிசன் பண்ணுங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் த டாபிக். ஐடி ஜாப் தான் எனக்கு வேணும். ஐடி ஜாப் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஐடி ஜாப் தான் வேணும்னா நம்ம வந்து ஐடிக்கு தான் போய் நம்ம வந்து ஜாப் எடுக்கன்னு வேண்டாம். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் இந்த செக்டார்லேயே நீங்கள் வந்து ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு டிசைனிங் செக்டாரில் போகலாம். நீங்கள் சிவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்கிடெக்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர் இல்லை சரியான பூமப் ஆகிட்டு இருக்குது. இந்தியாவில் இப்போ தான் கடந்த ஒரு 10 வருஷமா தான் இந்த ஃபீல்டு இருந்துட்டு இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாம இந்த ஃபீல்டு போயிட்டு இருக்குது. நீங்க வந்து ஆர்கிடெக்ட், ஸ்ட்ரக்சர் எடுக்கலாம். அதே இது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் பாத்தீங்கன்னா MEPFன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபீல்டை நீங்க சூஸ் பண்ணி இப்படிப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அப்கமிங்ல வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோல நீங்க எப்படி ஸ்கில்ல நம்ம ஐடென்டிஃபை பண்றது, நம்ம எப்படி ஒரு டிசைனிங் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்த உடனே நீங்க எந்த சப்ஜெக்ட்ல அதிகமான மார்க் எடுக்கிறீங்கன்னு பாருங்க. நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா, நான் என்னோட பேக்ரவுண்ட்ல இருந்து நான் வரும்போது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், ஃபைனைட் எலிமெண்ட் அனலைசிஸ் இப்படிப்பட்ட சப்ஜெக்ட் எல்லாத்துலயுமே நான் வந்து A கிரேட் எடுத்துட்டு இருந்தேன். ஓகேவா? அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, டிசைனிங் செக்டர்ல கார் டிசைனிங், இல்லைனா ஒரு பைக் டிசைனிங், ஏர்கிராஃப்ட் டிசைனிங், சேம் டைம்ல ஒரு ப்ரொப்பல்லர் டிசைனிங் எல்லாத்துக்குமே நான் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதுல இருக்கு. ஏன்னா அந்த மார்க் வச்சு தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். நான் அதுல இன்ட்ரெஸ்டா படிச்சிருக்கிறேன், அதனால எனக்கு மார்க் கிடைச்சிருக்கு. கரெக்டா? ஏதோ ஒரு விஷயம் நான் இது பண்றேன். ஸோ இப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். நான் என்னடா கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குது? நான் இப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயத்த நீங்க சொல்லுவீங்க, அதே மாதிரி அவங்க மைண்ட் செட்லயும் அந்த ஒரு விஷயம் இருந்ததுன்னா நீங்க 2 பேர் சேர்ந்து ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியாததை அவங்க சொல்லி தருவாங்க, அவங்களுக்கு தெரியாததை நீங்க சொல்லி தருவீங்க. ஸோ இது வந்து அட்வான்டேஜ். இதை நான் எதுக்கு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. ஃபர்ஸ்ட் போனோடனே நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன்ல இருப்போம், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல இருப்போம். அதுல இருந்துகிட்டு நம்ம ஷேர் பண்ணுவோம், நம்மளோட தாட் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணும்போது அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம். ரெண்டும் சிங்க் ஆகும் போது நம்ம வந்து டைரக்டா போவோம். இதுதான் செகண்ட் பாயிண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். உங்களோட தாட்டை வந்து ஒரு நல்ல தாட்டை வந்து உங்க ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணுங்க. அதுவும் நல்ல ஃப்ரெண்ட், கிண்டல் அடிக்கூடிய ஃப்ரெண்ட் நான் சொல்லல, ஜென்டலான ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுங்க. நம்ம இது பண்ணியாச்சு, கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போறோம். கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது நம்ம வெப்சைட் போகும்போது நிறைய இடத்துல நம்ம வந்து லிங்க் பண்ணுவோம். புரியுது உங்களுக்கு? நம்ம லிங்க் பண்ணும்போது அப்ப நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணுவாங்க. முக்கியமாட்டு உங்களுக்கே தெரியும், ஸ்கில்லிங்ல இருந்து கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணி அவங்களோட அட்மாஸ்பியர் எப்படி ஆக்கிப்பாங்கன்னா, உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிடுவாங்க. அந்த மெயில்ல வந்து சிசில வந்து மேனேஜர் லிங்க்ல இருப்பாங்க, ஒரு டீம் லீட் லிங்க்ல இருப்பாங்க, ஒரு எம்ப்ளாயி லிங்க்ல இருப்பாங்க. இப்ப இந்த 3 பேரும் அவங்களே நிறைய விஷயங்கள் சொல்ற மாதிரி, இந்த பையனுக்கு இது சரியாட்டு இருக்குமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை எப்படியாவது கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ நீங்க வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. பண்ணிட்டு அவங்க கைடன்ஸ்லாம் கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்க. பட் நமக்கு பிடிக்கணும்ல, பிடிச்சுதானே சக்சஸ் ஆக முடியும். நான் எதனால நான் இப்ப இந்த விஷயத்த நான் ஷேர் பண்றேன்னா, அவ்வளவு மெசேஜ் வந்துட்டு இருக்குது இன்ஸ்டாகிராம்ல. பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கன்னு சொல்லதான் அது பண்ணிருக்கேன். இது அவங்க மேல இருக்கக்கூடிய மிஸ்டேக்கா, நமக்கு மேல இருக்க மிஸ்டேக்கானு என் பார்வையில நான் சொல்லணும்னா, நான் நமக்கு மேல இருக்கக்கூடிய மிஸ்டேக் தான் சொல்லலாம். ஏன்னா நமக்கு தானே நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கோம், அடுத்தவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியணும் கட்டாயம் கிடையாதுல்ல. ஸோ இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. பிடிக்காம அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வெப்சைட்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க. ஏதாவது ஒரு வெப்சைட்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணீங்க. லிங்க்டினுக்கும் இந்த நீங்க பண்ணக்கூடிய வெப்சைட்டுக்கும் டைப்ல இருக்கும். உங்க மொபைல் நம்பரை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, திருப்பி கால் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த சொசைட்டில நிறைய நடந்துட்டு இருக்குது. பி கேர்ஃபுல் கைஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். கண்டிப்பாட்டு உங்களோட காலேஜஸ்ல யாராவது ஒரு சார் இல்ல 2 சார் வந்து இந்த சிம்போசியம், கல்ச்சரல்ஸுக்கு போற மாதிரி சில சார்ஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய நாலேஜ் கெயின் பண்ணி வச்சுட்டு அமைதியா இருப்பாங்க. அந்த சாரை போய் பிடிங்க. என்னென்ன டவுட்லாம் தேவையோ, உங்களுக்கு என்னென்ன டவுட்லாம் இருக்குதோ அது அந்த சார் கிட்ட போய் கேளுங்க. கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் அடிக்கும். ஸ்பார்க்கை பிடிச்சிட்டு அதுல இருந்தே மூவ் ஆன் பண்ணி போகணும். ஆனா அந்த சாரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கணும். இன்ஜினியரிங்ல நான் படிச்சதுல 2 சாரை வந்து நான் இந்த இடத்துல வந்து சொல்றது நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அது இந்த சார் வந்து இப்ப நினைச்சாலும் எனக்கு ப்ரைடா இருக்குது.
ஃபர்ஸ்ட் சார் வந்து அஜித் குமார் சார், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அவர் வந்து பயங்கரமாட்டு என்ன சொல்றது, சரியான நாலேஜ். அவர் ஐஐடியில் படித்தாலும் பயங்கரமான நாலேஜ். செகண்ட் சார் நாகராஜன் சார், அவர் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் என்ஐடியில் படித்தாலும். இந்த 2 சார்கிட்ட இருந்து நான் படித்த ஒரு நாலேஜ், அவங்க வே ஆஃப் ஆக்டிவிட்டி, அவங்களோட நடையே டிஃப்ரெண்டாக இருக்காங்க. அவங்களோட வே ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், ஒரு பொருள் பண்ணணும்னா அவ்வளோத்துக்கு யோசித்து நிதானமாட்டு அவ்வளோ பண்ணுவாங்க. இந்த 2 சார் வந்து இந்த கிளாஸ் எடுக்கும்போது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படி கத்திட்டு இருப்பாங்க. இந்த 2 சார் வந்து கிளாஸ் எடுக்கும்போது குண்டூசி விழுந்தா கேட்கும். அது பயம் கிடையாது. அவங்களுக்கு மேல வச்சிருக்க மரியாதை, அவ்வளவு மரியாதையாட்டு இருப்பாங்க. அவங்களும் அவ்வளவுக்கும் சொல்லி தருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கையாளுன்னு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட சார்லாம் வந்து இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்க கிட்ட கைடன்ஸ் கேளுங்க, அட்வைஸ் கேளுங்க. உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் கேளுங்க. கண்டிப்பாட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இதேமாதிரிப்பட்ட நிறைய வீடியோஸ் நான் மேக் பண்ணி போட்டுட்டு இருக்கிறேன். என்னோட ஒர்க்கெல்லாம் இருந்தாலுமே நான் வந்து கண்டிப்பாக போட்டுட்ருக்கேன். எஜுகேஷன் சம்பந்தமாக ஒரு சைடில் போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயம்லாம் இந்த இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா என்னென்ன விஷயம்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு மிஸ்டர் பத்து சேனலில் வந்துக்கிட்டே இருக்கோம். கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.